ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவையும் தடுப்பாய், சுகத்தையும் காண்பாய். ஓம் நம சிவாய. எனது பிறப்பின் ரகசியம். ஒருவருடைய மரணத்தை வேண்டுமானால் மறைக்கலாம், வாழ்க்கையின் உண்மையை மறைக்க முடியாது. அருள்மிகு நாகராஜா கோவில் பக்தர்களுக்காக நாகராஜரின் வாரிசாக பேசுகிறேன். நாவில் இருக்கும் விஷமும் முறிந்தது, உலகத்தாரின் பார்வையும் கிடைத்தது. சாபத்தை தீர்த்து கலியுகத்தை பூர்த்தி செய்ய என்னுடைய பிறப்பையும் கர்மாவையும் முடித்து எனக்கு உணர்த்திய உண்மை. என்னுடைய பிறப்பு இறப்பு இந்த உலகத்தாரின் சொந்தமாக்கி மரணத்தில் சொந்தமாக்கினார்கள். அதில் 1 மரணத்திலிருந்து மீட்பு, 2வது உலகத்தாரின் வெளிச்சம் கொடுக்கும் நாகமாணிக்கம், 3 சிரஞ்சீவி என்கின்ற மூலிகை. இம்மூன்றில் ஏதாவது ஒன்று உன்னிடம் ஒட்டி கொண்டால் இந்த உலகத்தை மரணத்திலிருந்து விடுவிக்க முடியும். மிருகமாக இருந்தால் அது மண்டியிட்டு தான் நிற்கும். அதற்காக மனித உடலை கொடுத்து கடவுளின் அவதாரத்தை பார்வைக்கு வைத்தார்கள். அதில் வெளிபீடம் என்பது யமலோகம், சக்தி பீடம் என்பது சிவலோகம் என்று காண்பித்து நீ ஒருவரை எதை வைத்து ஏமாற்றுகிறாயோ அதன் மூலமாகவே ஏமாற்றப்படுகிறாய். எதை வைத்து நீ ஒருவரை காப்பாற்றுகிறாயோ அதை வைத்து உன்னையே நீ காப்பாற்றுகிறாய் என்று பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். தாயும் தந்தையுமாக நாகமாணிக்கத்தை உண்மை உள்ளவர்களால் தொட முடியும். அதில் பொறாமைக்காரர்களும் பொய்யர்களும் பஸ்மமாகி உடல் இழந்த ஆன்மாக்களுக்கு உடல் கிடைக்கும் என்று பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 3 சிரஞ்சீவி என்கின்ற மூலிகை ஒரு பெண்ணின் மாங்கல்யத்தால் சக்தி கொடுத்து மரணத்திலிருந்து மீட்டு நோய் நொடியற்ற வாழ்வை கொடுத்து கலியுகத்தை முடிக்கும் என்று சாகா வரம் தந்தார்கள். சாபத்தை தீர்த்து அதில் ஒவ்வொரு பொய்களுக்கு இடம் கொடுத்து உண்மையை ஒதுக்க நரக வேதனையை பார்க்கிறார்கள். உள்ளத்தில் இருக்கும் ஊனத்தை மாற்ற முடியாமல் என்றும் உலகத்தாரின் அன்பில் சிரஞ்சீவியாக விண்மீன். ஓம் நம சிவாய நாமத்தால் நரக கடல் கூட உன்னை கண்டு தலை வணங்கும் சிவமாக என்றும் பாசத்தோடு சிரஞ்சீவியாக விண்மீன். ஓம் நம சிவாய.